எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப் வந்து சவுதியிலேருந்து ஊருக்கு பணம் அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கே புரியும். இதில் கொடுக்குற கரன்சி ரேட்டே அதிகமாக தான் இருக்குது. பிப்ரவரியில் நாங்கள் அனுப்பும்போது 23 வரை வந்துருச்சு. அது போக 1500க்கு மேலே நீங்கள் அமௌண்ட் அனுப்பும்போது ஃப்ரீ தான், எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் அனுப்புகிற அமௌண்ட் வந்து ஒரு 1லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே உங்கள் இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ரொம்ப லேட்டும் ஆகாது. நிறைய பேருக்கு நான் செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு 1 மினிட்லேயே போயிடுது. மாதம் நீங்கள் அனுப்புகிறது 1500க்கு மேலே இருந்தால் ஒவ்வொரு மாதமும் 5 ரியால் 10 ரியால் அந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். மாதத்துக்கு 5 ரியால். ஃபஸ்ட்டு 3 மாதம் 5 ரியால், அதில் அந்த 3ஆவது மாதம் மட்டும் 20 ரியால் ஏறும். அதுக்கடுத்து 3 மாதம் 10 ரியால், 3ஆவது மாதம் 25 ரியால். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஆட் ஆகி டோட்டலாக 12 மாதத்துக்கு வந்து 210 ரியால் ஆட் ஆகும். இது போக சில ஆஃபர்ஸும் இருக்குது. கண்ட்ரிக்கு ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து 1 மில்லியன் ரூபா வந்து கொடுக்குறாங்க அவங்க நாட்டு காசுக்கு. இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியன் அமௌண்ட்டில் வந்து 1 மில்லியன், அதாவது 10 லட்ச ரூபா கண்ட்ரிக்கு ஒரு ஆள். அது போக 16 பேருக்கு ஐஃபோனும் 36 பேருக்கு வந்து 1000 ரியாலும் வந்து செலக்ட் பண்ணி போடுறாங்க. பட் எல்லாத்துக்கும் இல்லை, குழுக்கள் மாதிரி. ஸோ உங்களுக்கு வருமோ இல்லையோ, பட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஊருக்கு எப்படியும் நீங்கள் பைசா அனுப்ப தான் போகிறீங்க. அனுப்புறது இதில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும். பட் இந்த கடைசியாக சொன்ன அந்த 1 மில்லியன் ஐஃபோன் அந்த ஆஃபர்லாம் வந்து மார்ச் 8 வரை மட்டும்தான், அதுக்கப்புறம் கிடையாது. இந்த வீடியோவில் ஒரு இன்வைட் கோட் இருக்கும், அதை உள்ளே போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரியால் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும். சரி, இப்போ இதில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் நேம் வந்து டிக்மோ, TIQMO. இப்போ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல அது லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், சவுதியில் உள்ள நம்பர். அதில் ஆல்ரெடி கோட் நம்பர் இருக்கிறனால மொபைல் நம்பரை 0 போடாமல் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட இக்காமா நம்பரை டைப் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். சப்போஸ் வரலை அப்படின்னா கீழே ரீசெண்ட் ஓடிபின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்துடும். இதில் அத்தான்டிகேட்டு கொடுங்க. கொடுத்துட்டு டிஸ்பிளேல காட்டுற நம்பரை வந்து உங்கள் நஃபாத்துக்குள்ளே ஓகே கொடுங்க. 6 டிஜிட்டில் பாஸ்வேர்டு புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆனால் 1 2 3 4 அந்த மாதிரி வரிசையாக ஒரு 3 நம்பர் வரக்கூடாது. அப்படி வராத மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபேஸ் அல்லது ஃபிங்கர் பிரிண்டேஜ் ஓப்பன் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. அப்படி வேணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இன்வைட் கோடு கேட்குது. இன்வைட் கோடில் வந்து நான் போடுற அந்த கோடு இந்த டிஸ்பிளேயில் காட்டியிருக்குல்ல, அந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 5 ரியால் ரிவார்டு வந்து ஆட் ஆகிரும். இப்போது கண்டினியூ. இப்போ மேலே கம்ப்ளீட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட அட்ரஸ் கேட்கு. அதில் வந்து ப்ராவினன்ஸ், நீங்கள் எந்த ப்ராவினன்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணணும். மெக்கா, ரியாத், இப்போனாவது தமாம், அது வந்து ஈஸ்டர்ன் ப்ராவினன்ஸில் வரும். ஸோ அதனால் ஈஸ்டர்ன் ப்ராவினன்ஸ்ன்றது நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்குள்ளது எதுன்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே எந்த சிட்டி அதை போடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அட்ரஸை வந்து நீங்கள் உங்களோட ஸ்ட்ரீட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே எம்ப்ளாயர் நேம்னு இருக்குது, அது வந்து போடணும்னு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, அது வந்து ஆப்ஷனல் தான், பட் போடணும்னு கட்டாயம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் செக்டார், நீங்கள் எந்த செக்டார், கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட்டோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரொஃபஷனல் வந்து நீங்கள் பார்க்குற ஒர்க், டெக்னீஷியன், அப்புறம் டீச்சர் ஏதாச்சும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து எங்கேருந்து வருது, மோஸ்ட்லி சேலரியில் தான் வரும். அதனால் அதே போட்டுக்கோங்க. மந்த்லி வந்து எவ்வளோ இருக்கும், 5000த்துக்குள்ளே 5000த்துக்கு மேலே அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து இந்த அக்கௌண்ட்டோட ஓனர் வந்து நீங்கள் தானா, நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைஸை கொடுத்துருங்க. அடுத்து உள்ளது வந்து நீங்கள் வந்து எதுவும் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்களான்னு கேட்காங்க. அதில் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து வெரிஃபை ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அகைன் அது ஃபிங்கர் பிரிண்ட்டு கேட்குது. அது வேணும்னா அதை கொடுத்து செட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ தேங்க்ஸை கொடுத்துருங்க. நான் நோ தேங்க்ஸே கொடுக்குறேன். இதில் எப்படி உங்கள் அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.